கௌதம் பவித்ரா வீட்டில் வளவனின் கிண்டலை பார்த்து சற்று கோபமாக அவனிடம் எதுவும் பேச விரும்பாமல், பவித்ரா எங்கே? வளவன், 9 மணி. பவித்ராவை 10 மணிக்கு கேட்குறீங்க, நீங்களே போய் பாருங்க. கௌதம் வளவனின் கிண்டலை ரசிக்க விரும்பாமல் பவித்ரா அறைக்கு சென்றார். பவித்ரா படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்தாள். அவள் அருகே சென்று, சீக்கிரம் வரணும்னு தான் நினச்சேன், ஆனால் அதுக்குள்ள ஒரு வில்லங்கம் வந்துடுச்சு. இப்போ நீ தூங்கிட்டே உன்னை கொஞ்சினா மட்டும் உனக்கு என்ன தெரிய போகுது என்று அவளை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு உதட்டை கடித்தான். அவள் தூக்கத்தில் சினுங்க, காலையில் உனக்கே தெரியும் நான் வந்துட்டு போனேன் என்று தான் செய்த அடையாளத்தை விரலால் வருடினான். மறுபடியும் முத்தமிட்டு அவள் நெஞ்சில் சாய்ந்து கொண்டு, ஏய் ராட்சசி, என்னை பார்த்தால் உனக்கு கோபம் மட்டும்தான் வருமா? இதுவரை என்னிடம் சண்டை போடாமல் தொடர்ந்து 2 நிமிடம் சந்தோஷமா பேசியிருக்கியா? எப்படிடி உன்னை என்னுடைய வாழ்க்கை முழுக்க சமாளிக்க போறேன்? அவளை விட்டு விலக மனசில்லாமல் நகர்ந்தான். வாசுவும் முத்துவும் பேசி கொண்டிருக்க கௌதம் பவித்ரா அறையை விட்டு வந்ததும், கோதை, டிஃபன் சாப்பிடுங்க தம்பி. கௌதம், டேய் வாசு, நீயும் வாடா, சாப்பிடுவ. வாசு நாகரிகமாக மறுத்தான். வேண்டாம் சார், வீட்டில் என்னுடைய பங்கு அப்படியே இருக்கும். நான் போய் சாப்பிடலைன்னா நாளைக்கு அது கெட்டு போயிருந்தாலும் அதை தான் எனக்கு காலை டிஃபனுக்கு கொடுப்பாங்க. அதைவிட இப்போவே போய் சாப்பிட்டுக்கிறேன். கௌதம் டேபிள் முன் உட்கார்ந்தான். நிலா ஓடி வந்து பின்னால் இருந்து கட்டி கொண்டு, தேங்க்ஸ் மாமா. கௌதம் அவளை ஒரு கையில் பிடித்து, இந்த மாதிரி கட்டி பிடிக்க கூடாது, எனக்கு கொஞ்சம் அனீசியாக இருக்குது. உனக்கு தான் என்னை பற்றி தெரியுமே, பொறுமையாக சொல்லும் பொழுதே கேட்டுப்பேன்னு நினைக்கிறேன். நிலா டக்கென்று தள்ளி நின்றாள். மாமா தேங்க்ஸ் சொல்ல தான் வந்தேன். நான் வேலை செய்யும் கம்பெனி கூட உங்களது தானே என்று கொஞ்சம் குரலில் கேட்டாள். கௌதம், ஆமாம், ஆனால் அந்த கம்பெனியில் சரியாக வேலை செய்யாதவர்களை தூக்கிடுவாங்க. இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, வேறு எந்த கம்பெனியிலும் எங்கள் கம்பெனியை விட்டு நீக்கியவர்களை சேர்த்துக்க மாட்டாங்க. நிலா அதற்கு மேல் அவனிடம் பேச பயந்து, குட் நைட் மாமா என்று ஓடிவிட்டாள். கௌதம் டேபிள் முன் உட்கார பாட்டி வந்து, கௌதம், நீ தான் அந்த பயலா இருப்பேன்னு நினைக்கவில்லை. நீ புத்திசாலி. முதல்ல இந்த 2களையும் வேலையை விட்டு அனுப்பிடு. வீட்டு வேலை செய்து பழகி குழந்தை குட்டிகளை பார்த்துக்கிட்டதானே குடும்பம் நல்லா இருக்கும். கௌதம் சிரித்தான். உங்களுக்கு அப்படி என்ன உங்கள் பேத்திகள் மேலே துவேஷம்? பாட்டி சிரித்தாள். துவேஷம் எல்லாம் இல்லை, நீ வேலைக்கு போய் தான் ஆகணும். அதுதான் ஆண் பிள்ளைக்கு அழகு. ஆனால் வீட்டில் குழந்தைகள் உண்டானா அவர்களுக்கு அரவணைக்க தாயன்பு கிடைக்கும். இந்த காலத்தில் குழந்தைகளை கொண்டு போய் கிரீச்சில் விட்டுட்டு போயிடறாங்க. அந்த சின்ன வயசில் அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? தாயன்பு. அது அவர்களுக்கு கிடைக்காமல் அம்மாக்காரி வேலைன்னு சுற்றிக்கிட்டு இருந்தால் குழந்தைகள் ஏங்கி போயிடும். எங்கள் வீட்டில் 3 குழந்தைகளும் அம்மா அம்மானு தூக்கத்தில் புலம்புங்க. ஆனால் கோதை வேலைக்கு போயிட்டு களைச்சி போய் வருவா. தூங்கும் குழந்தைகளுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து வருத்தப்படுவா. ஆனால் அதுகளுக்கு என்ன தெரியும் சொல்லு? குழந்தைகள் கொஞ்சம் வளர்ந்து பெரியவர்கள் ஆகட்டும், அப்புறம் அவர்களுக்கா சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். அப்போது அம்மா வேலைக்கு போயிருக்காங்க, அவங்க நமக்காக கஷ்டப்படுறாங்கன்னு புரியும். குழந்தைகள் அந்த நிலைக்கு வந்த பிறகு அவங்க வேலைக்கு போகட்டும், சம்பாதிக்கட்டும். நம்ம கோதை மாதிரி வீட்டில் இருந்தே வேலை செய்து சம்பாதிக்கட்டும். கோதை எதிரில் அமைந்திருந்தவள் கண் கலங்கினாள். கோதை, பவித்ரா கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பொண்ணு. ஆனால் நிலாவும் வளவனும் ரொம்ப குழந்தைகள், விட்டுட்டு போயிடுவேன். பவித்ராவால் வளவனை பார்த்துக்க முடியும், அவன் சின்ன குழந்தை என்பதால். ஆனால் நிலா அப்படி இல்லை. பல நாட்களை நான் வரும் வரை அழுதுகிட்டே உட்கார்ந்திருப்பான். அவளுக்கு என்னால் துணையாக இருக்க முடியலை. அதனால் பாசம் அதிகமாக கொடுத்துட்டேன். இதில் தான் பிரச்சனையே. நிலா மற்ற குழந்தைகளை விட கொஞ்சம் விளையாட்டுத்தனமும் துடுக்குத்தனமும் பிடிவாதமும் அதிகமாக இருப்பவளாக வளர்ந்துட்டான். படிப்பிலும் கோட்டை விட்டுட்டா. அவளை புரிஞ்சுக்கிட்ட மாப்பிள்ளை கிடச்சி நல்ல வாழ்க்கை அமையணும்னு தான் என்னுடைய வேண்டுதலாக இருந்தது. அதுவும் உங்கள் மூலமாக நடந்துடுச்சு. கௌதம் கையில் அடிபட்டிருந்ததால் மெதுவாக சாப்பிட்டான். வளவனுக்கு கௌதமை பிடிக்கும் என்பதால் அவன் அருகே வந்து உட்கார, நிஜமாவே அடிபட்டுடுச்சா மாமா என்றவன் சும்மா இல்லாமல், நான் ஊட்டி விடுறேன் என்று ஊட்டினான். கௌதமுக்கு அவன் மேல் இருந்த கோபம் மறைந்து மெல்லிய சிரிப்பை உதிர்த்தான். வளவன், மாமா கார சட்னி நல்லா இருக்கா? கௌதம், எனக்கு கார சட்னி பிடிக்காது, தேங்காய் சட்னி போட்டுக்கிறேன். கார சட்னியின் கோரம் அவனுக்கு தானே தெரியும். கௌதம் சாப்பிட்டு முடிக்க வாசுவும் பேசி முடித்துவிட்டு கிளம்பினர். முத்து, கௌதம் நீ இங்கே இரு, நாங்கள் பார்த்துப்போம். கௌதம், இல்லை அங்கிள், ராத்திரி மீட்டிங், விடியற்காலை கான்ஃபரன்ஸ் என்று நிறைய வேலை இருக்குது. என்னுடைய டாக்குமெண்ட் எல்லாமே அங்கே தான் இருக்குது, அதனால் நான் கிளம்புறேன். முத்து, காலையில் பவித்ராவை சீக்கிரம் அனுப்பிவிடுறேன். கௌதம், சரி அங்கிள் என்று கிளம்பினான்.
மறுநாள் காலை பவித்ரா எழுந்தவள் உதட்டில் சுரீரென்று வலிக்க என்ன என்று பாத்ரூம் சென்று பார்த்தாள். உதட்டில் காயம். எப்படி என்று யோசித்தவளுக்கு கௌதம் முகம்தான் மாறி மாறி வந்தது. வீட்டுக்கு வந்து விட்டானா என்று யோசித்து கொஞ்சம் கழுத்துக்கு கீழே பார்த்தவள் அதிர்ந்தாள். அவள் அழகிய திரண்ட மார்பில் அங்கெங்கே திட்டு திட்டாக காயம். சில நீல நிறம், சில ஒய்லட், சிலவை அடர் சிவப்பு. நைட்டி ஜிப்பை மேலே இழுத்து விட்டாள். அவன் என்ன வேலை செய்திருப்பான் என்று அவளால் உணர முடிந்தது. பாவி பாவி, உன்னை சும்மா விடமாட்டேன். காலை கடன்களை முடித்துவிட்டு வெளியே வந்து சமையலறைக்குள் நுழைய அம்மா தயாராக வைத்திருந்த காஃபியை அவள் முன் நீட்டினாள். அம்மா, எனக்கு காஃபி வேண்டாம், ஒரு மாதிரி இருக்கு. கோதை அவள் சொல்வதை கண்டு கொள்ளாமல், சரி, டிஃபன் தயாரா இருக்கு, நீ குளிச்சுட்டு கிளம்பு. கௌதம் நேற்று ராத்திரி வந்தார். பவித்ரா மனதுக்குள் அதுதான் தெரியுமே என்று நினைத்து கொண்டாள். கோதை, டி, உன்னிடம்தான் பேசிக்கிட்டு இருக்கேன், காதில் விழுதா? பவித்ரா, ம். கோதை, என்னடி, என்னவோ யாரோன்னு சும்மா சொல்லிக்கிட்டு இருக்க. பவித்ரா, அம்மா, சொல்ல வேண்டியதை முழுசா சொல்லு. கோதை, அவருக்கு சின்ன ஆக்சிடென்ட், கையில் கட்டு போட்டு இருக்கார். நீ சீக்கிரம் கிளம்பி அவரை பார்த்துட்டு வேலைக்கு போ. தேவைப்பட்டா லீவு போட்டுக்கிட்டு அவரை பார்த்துக்கோ. பவித்ரா முதலில் ஆக்சிடென்ட் என்றதும் கொஞ்சம் அதிர்ந்தாள். ஆனால் அவளுக்கு பல அனுபவம் இருக்கிறது. வெறும் காலில் கட்டு, வெறும் தலையில் கட்டு, வீட்டுக்கு வருவதற்காக தலைகால் ரெண்டிலும் கட்டு, இப்போ கையில் கட்டா? இவனுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? பொய் சொல்லி சொல்லி பிறகு நிஜமாவே கட்டு போட்டுக்கிட்டது ஞாபகம் இல்லையா? உன்னை இன்னைக்கு வச்சு செய்கிறேன். உனக்கு நான் டிஃபன் எடுத்துக்கிட்டு வரணுமா? நீயா நானான்னு பார்க்கிறேன். முதலாளி குளித்து விட்டு கிளம்பினான். புடவையை உடித்து கொண்டு கௌதம் அறை வாசலில் நின்றான். அவனோ பாதி தூக்கத்தில் இருந்தவன். கதவை திறந்ததும் தேவதை நிற்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் கட்டி அணைத்து கொண்டான். பவித்ரா, உங்களுக்கு அடிபட்டிருக்குன்னு அம்மா சொன்னாங்க. கௌதம் தன்னுடைய கையை நீட்டினான். பவித்ரா, இவ்வளவு பெரிய கட்டா? கௌதம் சோகமாக முகத்தை வைத்து கொண்டு, வெட்டிட்டாங்க. பவித்ரா, வெட்டி உன்னையே வெட்டிட்டாங்களா என்று நினைத்து கொண்டு, அப்படியா, அச்சச்சோ. கௌதம், பவி, வா பவி, உன்னிடம் நிறைய பேசணும். பவித்ரா, ஓ, பேசலாமே, அதுக்கு தானே வந்தேன். மகனே, நீ இன்னைக்கு பேசுகிற உலகமே கேட்கும். அம்மா, உங்களுக்கு டிஃபன் கொடுத்து விட்டாங்க. கௌதம், பவி, நீயே ஊட்டி விடு பவி. பவித்ரா, ஓ, தாராளமாக. கௌதம் கொஞ்சம் சந்தேகம் அடைந்தான். இது என்னுடைய பவிதானா? என்ன இன்னைக்கு எதுவும் எதிர்த்து பேசாமல் அப்படியே சாந்த சுரூபியாக இருக்கிறாளே என்று நினைத்து அவள் முகத்தை தொட்டு பார்த்தான். பவித்ரா என்றும் இல்லாத சிரிப்பை முகத்தில் ஒட்ட வைத்து கொண்டு, என்ன பார்க்குறீங்க? கௌதம் அவள் மனதை படிக்க எண்ணி, நான் இப்போதான் தூங்கி எழுந்தேன், ப்ரெஸ் பண்ணணும். பவித்ரா, வாங்க, நான் பண்ணிவிடுறேன் என்று பாத்ரூம் அழைத்து சென்றாள். கௌதம் மனதுக்குள், இவள் என்னவோ செய்ய போகிறாள். சாப்பாட்டில் ஏதாவது கலந்து எடுத்து வந்துட்டாளா? ஜாக்கிரதையாக இருக்கணும். பவித்ரா புடவை முந்தானையை இடுப்பில் சொருகி ப்ரெஸ் எடுத்து பேஸ்ட் போட்டு கௌதம் முன்னே நீட்டினார். ஏற்கனவே இடுப்பு பகுதி பாதி தெரிய கௌதம் கைவிரல்கள் அவற்றை தொட தாளம் போட்டது. அதற்கும் மேல் இவள் கையை தூக்கி பல்லை தேய்க்க அவளுடைய மாறாப்பு நகர்ந்து இயற்கை காட்சி கண்ணுக்கு விருந்தானது. கௌதம் தன்னுடைய மன போராட்டத்தில் அவளுடைய காரண காரியத்தை ஆராயாமல் அவள் இடையில் கையை வைத்தான். பவித்ரா, சி போங்க என்று சினிங்கினாள். கௌதம், ஆகா, காலை ஷோவே முடிச்சிடலாம் போல இருக்கே என்று நினைத்து கொண்டு அவளை அணைத்தான். பவித்ரா சினுங்களாக, விடுங்க என்று தண்ணீர் எடுத்து கொடுத்து வாயை கொப்பளிக்க சொல்லிவிட்டு வெளியே வந்தான். கௌதம் தன்னுடைய வேலைகளை முடித்துவிட்டு வெளியே வருவதற்குள் ஃபோனில் ரெக்கார்டர் ஆன் செய்தாள். ஜாக்கெட்டுக்குள் ஃபோனை வைத்து கொண்டு கௌதம் வர காத்திருக்க அவன் நேரடியாக வந்து அவள் அருகில் அமர்ந்து அணைத்து கொண்டான். கௌதம், என்னுடைய பார்வையிட ரொம்ப செக்ஸியாக இருக்கியே, என்ன காரணம்? பவித்ரா, சும்மா, உங்களுடைய கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கணுமே என்று மிக மென்மையான குரலில் பேசினார். கௌதம், எப்படி இன்னைக்கு கோபம் இல்லாமல் இருக்கே என்றவன் கைகள் அவள் இடையே துளாவியது. பவித்ரா, இப்போ உங்களுக்கு என்னை பிடிக்குமா இல்லை பவித்ராவை பிடிக்குமா? கௌதம், இது என்ன கேள்வி? நீதானே பவித்ரா, அதனால் ரெண்டையும் பிடிக்கும். பவித்ரா, இல்லை, பவித்ராங்கிற பெயரில் 1000 பேர் இருப்பாங்க. இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு என்னை பிடிக்குமா பவித்ராவை பிடிக்குமா? கௌதம், உன்னை தான் பிடிக்கும். பவித்ரா, பவித்ராவை விட என்னை ஏன் பிடிக்கும்? கௌதம், உன்னுடைய உதடு, உன்னுடைய முட்டை கண்ணு. பவித்ரா, ஒழுங்கா சொல்லுங்க, இது பிடிக்குமா இதுவா என்று அவனுடைய கையை வைத்து அவளுடைய உடலில் தொட வைத்து கேட்க கௌதம் மோக வேதனை அதிகமாக பெரிய பெரிய மூச்சுடன் அவளுடைய காதில், உன்னுடைய உடம்பில் எல்லா பாகமும் பிடிக்கும், முக்கியமா? பவித்ரா, என்னை வெட்கப்பட வைக்காதீங்க என்று முழுவதும் செக்ஸ் பேச்சை ரெக்கார்ட் செய்து கொண்டாள்.
பவித்ரா நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் என்று பாத்ரூம் சென்றவள் தன்னுடைய ஃபோன் ரெக்கார்டில் அவளுக்கு தேவையானதை எடிட் செய்து சேமித்து வைத்து கொண்டாள். என்னையா உங்கள் அண்ணியுடன் சேர்த்து கலாட்டா பண்ணற, இப்போ பாரு உன்னை என்ன பாடுபடுத்துகிறேன் என்று நினைத்து கொண்டு ரெக்கார்டிங்கை தன்னுடைய மெயிலுக்கு அனுப்பிவிட்டு வெளியே வந்தாள். கௌதம் இன்று விசித்திரமாக நடந்து கொள்ளும் தன்னுடைய மனைவியை நினைத்து குழம்பி போனான். சாப்பாட்டை சாப்பிட பயமாக இருந்தாலும் அவசரமாக அவள் வெளியே வருமுன் சும்மா எல்லாவற்றையும் ருசி பார்த்துவிட்டு எதிலும் காரம் உப்பு எல்லாம் அதிகமில்லை என்று தெரிந்து கொண்டு அமைதியானான். பவித்ரா வெளியே வந்ததும் பையை எடுத்து கொண்டு கிளம்பினான். கௌதம் பவித்ரா கையை பிடித்து இழுத்து, பவி எங்கே போற, எனக்கு யாரும் ஊட்டி விடுவா? பவித்ரா இந்த நடிப்பை மூட்டை கட்டி வச்சுட்டு வேலையை பாருங்க முதலாளி. கௌதம் பவித்ரா முதலாளி என்னுடைய பேர் பவித்ரா, உங்கள் ஆஃபீஸ் வேலை செய்யும் ஸ்டாஃப். அதனால் வேலை செய்யும் பெண்களை ஊட்டிவிட சொன்னீங்கன்னு உங்களுக்கு கெட்ட பேர் வேண்டாம் முதலாளி. கௌதம் இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்த பவி, திடீர்னு என்ன ஆச்சு என்று அவளை இழுத்து அணைத்தான். பவித்ரா அவனுடைய அணைப்பை ரசித்து கொண்டே, முதலாளி வேலை பார்க்கும் பெண்களிடம் தப்பாக நடந்துக்கக்கூடாது முதலாளி, நான் ஆஃபீஸ் போகணும் முதலாளி. கௌதம் என்ன பவி கிண்டல், முதலாளின்னு சொல்வதை விடு. பவித்ரா அப்புறம் என்னென்னு கூப்பிடணும்? ஹனி, ஹபி, இல்லை ஸ்வீட் ஹார்ட், புருஷா, மாமா, அத்தான், எப்படி கூப்பிடணும் சொல்லுங்க? பவித்ரா கௌதம் அறையிலிருந்து வெளியேற துடிக்க கௌதம் அவளின் 2 நிமிட மாற்றத்தில் குழப்பமாகி அவளை இறுக்கி பிடித்து கொண்டான். பவித்ரா விட போறீங்களா இல்லையா? கௌதம் என்னடி பிரச்சனை? இப்போதானே சந்தோஷமாக ரொமான்டிக்காக பேசிக்கிட்டு இருந்தோம், இப்போ என்ன பிரச்சனை? பவித்ரா உங்கள் வீட்டில் என்னை ஏற்றுக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே. கௌதம் ஆமாம் உண்மைதான், எப்படி என்னுடைய மனைவியை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்ல முடியும்? பவித்ரா இப்போது நம்ம 2 பேரில் யாருக்கு சப்போர்ட் அதிகம்? கௌதம் இந்த கேள்வியே தேவையில்லாதது, சந்தேகம் இல்லாமல் உனக்கு தான் சப்போர்ட் அதிகம். பவித்ரா உங்களை நான் பழிவாங்க போறேன்னு வச்சுக்கோங்க, உங்களால் என்ன பண்ண முடியும்? கௌதம் அப்படியெல்லாம் சொல்லாதேடி, நான் தான் உன்னையே உலகமாக நினச்சிக்கிட்டு இருக்கேனே. கவிதா நானும் தான் உங்களையே உலகமாக நினச்சிட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் மாற்றி என்னென்னவோ சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க. நான் எவ்வளவு துன்பப்படுறேன்னு என்னுடைய இடத்திலிருந்து நீங்கள் அனுபவித்து பார்க்க வேண்டாம்? கௌதம் நிஜமாவே எனக்கு பயமாக இருக்குடி, என்ன பண்ண போகிற சொல்லு? பவித்ரா சொல்லுறேன், உங்களை என்னுடைய மனசுக்கு பிடிச்ச அளவு பழி வாங்கிட்டு அப்புறம் உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் தருகிறேன். கௌதம் நான் கஷ்டப்பட்டா உன்னால் தாங்க முடியாது. பவித்ரா ஆமாம் என்னால் தாங்க முடியாது, ஆனால் நான் கஷ்டப்பட்டால் சந்தோஷமாக இருக்கீங்க இல்லை, அது எப்படி இருக்கும்னு நானும் அனுபவித்து பார்க்கிறேன். கௌதம் நீ ரொம்ப மென்மையானவள், உன்னால் என்னை கொடுமைப்படுத்த முடியாது. பவித்ரா தேங்க்ஸ் ஹனி, என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கு. பாய் பாய். பவித்ரா தன்னுடைய ஆஃபீஸ் அறைக்குள் சென்று தான் ரெக்கார்ட் செய்ததை போட்டு பார்த்தாள். ஒரு பெண், உங்களுக்கு என்னை பிடிக்குமா, பவித்ராவை பிடிக்குமா? கௌதம் எனக்கு உன்னை தான் பிடிக்கும், நீ தான் செக்ஸியாக இருக்கு என்று அவளுடைய அங்கங்களை வர்ணிக்க, அப்படியே அது கௌதம் கூட யாரோ ஒரு பெண் பேசுவது போல இருந்தது. தன்னுடைய ஃபோனை எடுத்தாள். ஆசா என்று ரெக்கார்ட் செய்த நம்பரை டயல் செய்தாள். ஸ்ரீதேவிக்கு பவித்ராவிடம் இருந்து ஃபோன் வர எடுத்து காதுக்கு கொடுத்தாள். மறுபக்கம் பவித்ராவின் அழுகை சத்தம்தான் கேட்டது. கௌதம் அண்ணி. ஸ்ரீதேவி பவித்ரா என்னாச்சு, ஏன் அலறீங்க? பவித்ரா அன்னைக்கு நீங்கள் தான் கௌதம் அண்ணின்னு தெரியாமல் நான் பேசிட்டேன், ஆனால் அக்கா நீங்கள் கூட என்னிடம் விளையாடிட்டீங்க இல்லை? ஸ்ரீதேவி ஐயோ அப்படி இல்லை, கௌதமை கேலி பண்ணணும்னு நினச்சேன், அவ்வளவுதான், மற்றபடி நீயும் நானும் ஒன்று தான். பவித்ரா அக்கா என்னால் தாங்க முடியலை, நீங்களும் என்னை பொய் சொல்லி ஏமாற்ற நினச்சிங்க. ஸ்ரீதேவி அதுதான் விளையாட்டுக்குன்னு சொன்னேன் இல்லை? பவித்ரா நீங்களும் அவரை போலத்தான், நான் ஏமாளி, அவ்வளவா புத்திசாலித்தனம் இல்லை, என்னை பார்த்தால் கிண்டல் செய்து விளையாட நினைக்கிறீங்க இல்லை? அவரோட கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் விளையாடிட்டார். ஸ்ரீதேவி தலையை பிடித்து கொண்டு பவித்ரா என்ன சொல்லற, எனக்கு புரியலை. பவித்ரா கௌதம் என்னை ஏமாத்திட்டாருக்கா. ஸ்ரீதேவி கொஞ்சம் அதிர்ச்சியுடன் வாட், அவன்தான் உண்மையில் உயிரையே வச்சிருக்கானே. பவித்ரா இல்லை, வேறு ஒரு பொம்பளையுடன் அசிங்கமா பேசி சரசம் பண்ணி இருக்க, அதுவும் இல்லாமல் அவரிடம் தேங்காய் உடைச்சது போல பளிச்சுன்னு பவித்ராவை பிடிக்காது, உன்னை தான் பிடிக்கும்னு சொல்லி இருக்க. பவித்ராவை பிடிக்காதுன்னா நான் என்ன பண்ணுவேன், எங்கே போவேன்? என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசி வரை என்னுடன் வாழ்வேன்னு சொல்லி ஏமாத்திட்ட, கடைசியில் என்னுடைய கல்யாணம் நாடகமாக போச்சு என்று அழுதாள். ஸ்ரீதேவி குழம்பினார். யாராவது ஏதாவது உளறேனா அதெல்லாம் கேட்டுக்காதே, நம்பாதே, கௌதம் உனக்கு துரோகம் பண்ண மாட்டார். பவித்ரா பண்ணிட்டாரே
யார் சொல்லியும் நான் கேட்கலை, என்னுடைய காது கொடுத்து கேட்டேனே, எவிடன்ஸ் இருக்கே என்று பெரிதாக அழ ஆரம்பித்தாள். ஸ்ரீதேவி, வெயிட், பொறுமையா இரு, நாம நேரில் மீட் பண்ணலாம். பவித்ரா, எனக்கு ஒரு வழி நீங்கள் தான் சொல்லணும், இல்லைனா நான் தற்கொலை செய்திக்க வேண்டியது தான். ஸ்ரீதேவி, பவித்ரா, கொஞ்சமாவது படித்த பொண்ணு மாதிரி பேசு, தற்கொலைன்னு தற்குறி பெண் மாதிரி பேசாதே, நேரில் பேசலாம் என்று ஃபோனை வைத்தாள். பவித்ரா கண்ணில் வழிந்த பொய் கண்ணீரை துடைத்து கொண்டு, மச்சி, உன்னை வச்சு செய்கிறேன் என்று கருப்பு கண்ணாடி அறையை பார்த்து சிரித்தாள். கௌதம் ஆபீஸுக்கு வராமல் அவளை கேமராவில் நோட்டமிட்டு கொண்டிருந்தவன் அவள் அழுத முகத்தையும் சிரித்த முகத்தையும் மாறி மாறி பார்த்துவிட்டு கௌதம் மனதில் ஒரு அழுத்தம் உண்டாது. என்னமோ பெருசாக பிளான் பண்ணறா என்று யோசித்து வாசுவை அழைத்தான். வாசு, சார். கௌதம், போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சொல்லுறாங்க? வாசு, சார், போலீஸ் கொடுத்த டார்ச்சரில் அவர்கள் கண்ணனுடைய ஆட்கள்னு ஒப்புக்கிட்டாங்க. இதை உங்கள் அம்மா கிட்ட பேசணும். கௌதம், நான் பேசினா சரி வராது, முத்து அங்கிள் வச்சு பேசவை. வாசு, அவரும் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கிறார், அவருக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கும். கௌதம், நீயும் அந்த பக்கம் போய் என்ன யோசிக்கிறாங்கன்னு பாரு, அப்படியே சதீஷை கூப்பிடு. வாசு, சரி சார் என்று கிளம்பினான். சதீஷ் கௌதம் அழைத்ததாக உள்ளே நுழைந்தவன் அவனுடைய கையில் இருக்கும் கட்டை பார்த்து, என்னடா கைகாலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? கௌதம், ஏன், உனக்கு வேணுமா? சதீஷ், வேண்டாம்பா சாமி, என்ன விஷயம் சொல்லுடா. கௌதம், என்ன ஓவரா பிஸியாக இருக்கிற மாதிரி சீன் போடுற, மூடிட்டு உட்காரு. சதீஷ் கௌதம் பக்கத்தில் உட்கார்ந்தான். என்ன, தண்ணி அடிக்கலாமா? கௌதம், நான் உன்னை தான் அடிக்கணும். பவித்ரா விஷயத்தில் எனக்கு ஒரு தீர்வு சொல்லுறேன்னு நீ என்னிடம் இந்த மாலில் 20% ஷேர் வாங்கின இல்லை? சதீஷ், இல்லையே. கௌதம், என்னை பார்த்து சொல்லு. சதீஷ், அதாவது நான் உனக்கு உதவி செய்யவே இல்லையே, அதை தான் சொன்னேன். கௌதம், எனக்கு என்னவோ அவள் பெருசாக பிளான் போடுறான்னு தோணுது. அவளுடைய பிளான் சொதப்பலாகி கல்யாணத்தில் பிரச்சனையாகாமல் இருக்கணும். ஆனால் எனக்கு கல்யாணம் நடக்கலைன்னா உனக்கும் நடக்காது. சதீஷ், என்னை ஏண்டா கோர்த்து விடுற? பாரு, நலன் 1 வாரத்துக்குள் லவ் ப்ரப்போஸ் பண்ணி வீட்டில் சம்மதிச்சு நாளைக்கு கல்யாணம் வரை முடிவு பண்ணிட்டாங்க. எனக்கு லவ் செட் ஆகவே ஒரு ஜனனம் ஆச்சு, கல்யாணத்தில் வெடி வைக்கிறேன்னு சொல்லுற. கௌதம், மச்சி, எனக்கு ஒரு பிரச்சனைனா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருமே சந்தோஷமாக இருக்க முடியாது. இது மாற்ற முடியாத விதி. நலனுக்கு கல்யாணம் நடக்கும், மற்றது நடக்க விட மாட்டேன், ஜாக்கிரதை. சதீஷ் பெருமூச்சு விட்டு, எனக்கு இப்படி ஒரு கொடுமைக்கார நண்பன். அவள் என்ன பிளான் போட்டாலும் நீதானே அவளுடைய புருஷன், உங்களை யாராலும் பிரிக்க முடியாது. கௌதம், ஒருத்தன் நினைச்சா முடியும். சதீஷ், யார் அந்த வில்லன்? கௌதம், வில்லன் இல்லை, வில்லி, என்னுடைய அண்ணி. முதலில் அவங்க பவித்ராவிடம் பேசிட்டு என்னை பார்க்கும் பொழுது முதல் வார்த்தை என்ன சொன்னாங்க தெரியுமா? டிவோர்ஸ் தான் அப்படின்னாங்க. 2 பேருடைய ஃபோன் நம்பரும் தெரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு உனக்கே தெரியும். பவித்ரா ஒரு அப்பாவி, ஆனால் என்னுடைய அண்ணி ஒரு சகுனி. ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டா என்ன பண்ணுறது? சதீஷ், என்னடா இது, உங்கள் குடும்ப விஷயத்தை நீதானே பார்த்துக்கணும். கௌதம் சதீஷை முறைத்தார். சதீஷ், சரி, பவித்ராவிடம் பேசுகிறேன், என்ன பிளான் பண்ணுறான்னு பார்க்கலாம் என்று தன்னுடைய மொபைலில் இருந்து பவித்ராவுக்கு ஃபோன் செய்ய, சொல்லுடா ஜால்ரா, என்ன விஷயம்? சதீஷ், நான் உன்னுடைய தங்கச்சி புருஷன், கொஞ்சமாவது மரியாதையாக பேசக்கூடாதா? ஓ அப்படியா, சாரி, சொல்லுங்கடா. ஜால்ரா அவர்களே. சதீஷ், சரி, உன்னிடம் எனக்கு மரியாதையை எதிர்பார்ப்பது தப்பு தான். இன்னைக்கு நீ கோபமாக இருக்கியா, சந்தோஷமாக இருக்கியா? பவித்ரா, கோபமாகவும் இருக்கேன், சந்தோஷமாகவும் இருக்கேன். சதீஷ், எதுக்கு கோபம், எதுக்கு சந்தோஷம், சொல்லேன். பவித்ரா, என்ன சர்வே எடுத்துக்கிட்டு இருக்கியா? ஒன்று பண்ணு, உன்னுடைய புதிய நட்பு எத்தனை பொய் சொல்லியிருக்காருன்னு ஒரு சர்வே எடு, உலக மக்களுக்கு உபயோகமாக இருக்கும். சதீஷ், பவி, இதோ பாரு, சொல்ல முடியுமா முடியாதா? பவித்ரா, முடியாதுடா என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னார். சரி, இப்போது உங்கள் அப்பாவை பார்க்க போகிறேன். பவித்ரா, என்னடா மிரட்டுறியா? பயப்பட மாட்டேன், எனக்கு கலெக்டர் சப்போர்ட் இருக்கு தம்பி. சதீஷ், கலெக்டரா என்ற சந்தேகத்துக்கு விளக்கம் சொல்லாமல் பவித்ரா ஃபோனை வைத்தார். சதீஷ் ஒளி இழந்த ஃபோனை பார்த்து கௌதம்மை பார்க்க, அவன், நான் தான் சொன்னேன் இல்லை, என்னவோ பண்ண போறா. சதீஷ், அப்படின்னா என்ன ஆகும்? கௌதம், கூட்டம் கூடிடுவாங்க, எங்கள் அம்மா, அண்ணி, அப்புறம் இவள் 3 பேரும் சேர்ந்தால் ஊரையே விற்று தின்னுடுவாங்க. சதீஷ், நல்ல வேலை, எனக்கு அப்பப்பா அடி மட்டும்தான் விழும், மற்றபடி நான் சேஃப். கௌதம், ஷேர் தரமாட்டேன். சதீஷ், அதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு, இனிமேல் லீகலாக தான் போகணும், அதுக்கும் நான் தான் லாயர். கௌதம், ஃப்ராடு. சதீஷ், தேங்க்ஸ் மச்சி, நம்ம நலன் கல்யாண விஷயமா எனக்கு நிறைய வேலை இருக்குது. கௌதம், போடா போ, நான் சிங்கிளாக ஹேண்டில் பண்ணிக்குவேன்.
சரி, இந்த டயலாக் உனக்கு செட் ஆகலாம் மச்சி. மாத்திரை சாப்பிட்டு தூங்கு, ரொம்ப டென்ஷன் எடுத்துக்காதே, நம்ம எல்லோரும் உட்கார்ந்து பேசலாம் என்று கிளம்பினார். கௌதம் எல்லோரும் கைவிட்டுட்டாங்களே பவித்ரா என்று சத்தமிட்டு அமைதியாக படுத்து கொண்டார். முத்து ஆனந்திடம் கண்ணனுக்கு எவ்வளவு வன்மம் இருந்தா கௌதமை கொலை செய்ய ஆட்களை அனுப்பியிருக்கான். இதுவரை கௌதமை அவனுக்கு தெரியாதா இல்லை வேணும்னே செய்யறானா? மயிரிழையில் அவன் உயிர் பிழைத்து என்னுடைய மகள் வாழ்க்கை காப்பாற்றப்பட்டு இருக்கு. ஆனால் எனக்கே செம கோபம் வந்துடுச்சு. தொழில் போட்டியா இருந்தா என்ன கொலை செய்யும் அளவுக்கு போகலாமா? அதுவும் சொந்த தங்கச்சி மகனை தான் ஆடாவிட்டாலும் தசையாடும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்படி மனதில் கொஞ்சம் கூட மனிதத்தன்மை இல்லாமல் இருக்கானே. முத்து எப்படி தன்னுடைய மகளை கௌதமுக்கு கல்யாணம் செய்து கொடுக்க பேசிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் கொலை செய்ய ஆள் அனுப்புவான். கௌதமை பற்றி அவனுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். சரி, அவனுக்கு கௌதம் தான் அந்த மால் ஓனர்னு தெரியாததாகவே இருக்கட்டும். அதுக்காக கொலை செய்ய ஆள் அனுப்புவது நம்ம படித்த படிப்பு ஸ்டேட்டஸ் இதுக்கு ஒப்புக்கொள்ளக்கூடிய வேலையா? முத்து ஆமாம், அவனை சும்மா விடக்கூடாது. அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுத்தே ஆகணும். மறுபடியும் இப்படி ஒரு எண்ணம் அவனுடைய மனதில் தோன்றவே கூடாது. ஆனால் இவனுக்கெல்லாம் கௌதம் சொன்ன விஷயம்தான் சரியா இருக்கும். நாம இவ்வளவு நாள் நட்பை யோசிச்சா அவனுடைய குணம் இவ்வளவு கொடூரமாக இருக்கு. இதுக்கு மேலே நட்புக்கு மரியாதை கொடுத்தா நாளைக்கு நமக்கு என்ன பண்ணுவானோ? முத்து நான் கௌதம் சொன்ன யோசனைக்கு உடன்படுகிறேன். ஆனால் நீலனுக்கு இந்த விஷயத்தை எப்படி சொல்வது? அவனே இப்போதான் இருதய பிரச்சனையிலிருந்து வெளியே வந்திருக்கான். அவனிடம் போய் கௌதமை கொலை செய்ய முயற்சி நடந்திருக்குன்னு சொன்னால் மறுபடியும் நெஞ்சை பிடிச்சிக்குவான். முத்து காஞ்சனாவிடம் பேசலாம். ஆனால் அதுவும் செட் ஆகாது. ராதாவிடம் பேசலாம். முத்து சரி. பவித்ரா ஆபீஸில் இருந்தே தன்னுடைய வேலையை முடித்து கொண்டு கிளம்பினார். நேராக ஸ்ரீதேவி சொன்ன இடத்துக்கு சென்றார். அது கலெக்டர் மாளிகை. மக்கள் மனுக்களை கொடுக்க வரிசையில் நின்றனர். ஸ்ரீதேவி சொல்படி பவித்ராவை தனியாக உள்ளே அழைத்து வர பவித்ரா கண்ணீருடன் நின்றவள் ஓடி சென்று ஸ்ரீதேவியை கட்டி கொண்டாள். என்னுடைய வாழ்க்கையை நீங்க தான் காப்பாற்றணும். ஸ்ரீதேவி அட என்ன பவித்ரா, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லு. பவித்ரா தன்னுடைய ஃபோனை எடுத்து ரெக்கார்டிங்கை காட்டினாள். பவித்ரா தன்னுடைய குரலை கொஞ்சம் கிறக்கமாக மாற்றி பேசியிருந்ததால் பவித்ரா குரல் கண்டுபிடிக்க முடியவில்லை. கௌதம் பேசியது தெளிவாக இருந்தது. பவித்ரா கேட்டீங்களா என்னென்னவெல்லாம் பேசியிருக்காருன்னு? ஸ்ரீதேவி நான் அவனை வர சொல்லறேன். பவித்ரா ப்ளீஸ் வேண்டாம், என்னால் தாங்க முடியவில்லை. அவரை பார்த்தால் அப்படியே மண்டை வெடிச்சு போயிடும். ஸ்ரீதேவி என்ன பண்ணணும்? பவித்ரா அத்தை கிட்ட பேசணும், என்னுடைய பிரச்சனையை சொல்லணும். ஸ்ரீதேவி கொஞ்சம் அதிர்ந்து பிறகு கௌதமை நினைத்து பரிதாபப்பட்டாள்.